சத்யா, நான் எவ்வளவு கிரிமினல்னு உனக்கு தெரியாதுல்ல? இன்னைக்கு தெரியும். ம். என்னம்மா நீ ஏதோ வில்லத்தனம் பண்ண போறேன்னு நினைச்சா இப்படி அப்பாவியா இருக்க? அவளாவது அவளோட நகையை தான் அடமான வைக்க சொன்னா, ஆனா நீ உன் நகையை மாத்தி வச்சுட்டு வந்திருக்க. இப்போ உன் நகைத்தனமா அடமான வச்சிருவாங்க. நான் என் நகைய வைக்கல, திருடிட்டு போயிருக்காங்க. புரியுதா? எம்மா, நீ எம்மா காதகி. இப்பதான் உன்னோட பிளான் புரியுது. அந்த குப்பத்தோட நகையை நம்மளே வச்சுப்போம். இந்த நகைய நம்ம கொண்டு போய் அவர் ரூம்ல வச்சாதான் என்னோட நகை திருட்டு போச்சுன்னு இந்த வீட்ல இருக்கவங்கள நம்ப வைக்க முடியும். ஓ, கரெக்ட் கரெக்ட். வாமா வச்சிருவோம். அக்கா கதிரு, பணம் எத்தனாண்டியா? இருக்குக்கா. டாக்டர், பணம் வந்துருச்சு. டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. முதல்ல ரிசப்ஷன்ல போய் பணத்தை கட்டுங்க. கதிரு, நீ போய் பணத்தை சரி, கட்டு. ஓகேக்கா. நீ கூட போ செல்வி, போ. டாக்டர், நீங்க ஆபரேஷனுக்கு எல்லாம் ரெடி பண்ணுங்களேன். நர்ஸ், டாக்டர் போய் ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணுங்க. ஓகே டாக்டர். டாக்டர், நாங்க உங்களை தான் நம்பி இருக்கிறோம். கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க டாக்டர். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பண்றேம்மா, கவலைப்படாதீங்க. சரிங்க டாக்டர். அழுவாத செல்வி, நான் தான் சொல்றேன்ல, அழுவாதம்மா. இங்க பாரு செல்வி, அழுவாதம்மா. அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாது. நான் தான் சொல்ல இருக்கிறேன்ல. செல்வி, அக்கா கூப்பிடுறேன். டாக்டர் வந்துட்டாங்க, வா. என்னாச்சு டாக்டர்? இவங்க அம்மாக்கு ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சது. தேங்க்யூ டாக்டர். கட்டி ரிமூவ் பண்ணியாச்சு. இனி பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். இன்னும் ஒரு வாரத்துக்கு கண்டிப்பா ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும். அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாமா? சரிங்க டாக்டர். அவங்க ஜெனரல் வார்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க போய் பார்க்கலாம். சரிங்க டாக்டர். அக்கா, ரொம்ப நன்றிக்கா. இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். நீங்க இல்லனா எங்க அம்மாவை காப்பாத்திருக்கவே முடியாதுக்கா. ஏய், என்ன அதான் அம்மாக்கு சரியாயிடுச்சுல, இன்னும் அழுதுனே இருக்கிற? ஐயா, அழாத. இவ அம்மாவை காப்பாத்துறதுக்காக என் நகையை திருடி அடமான வச்சிருக்கா சார். சார், இங்க யாரும் திருடல. அடமான வச்சது ஏன் நகைய, இவங்க நகைய கிடையாது. நீ இந்த மாதிரியெல்லாம் ஏதாவது சொல்லி பித்தலாட்ட பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். அதான் கையோட உன்னோட நகையை எடுத்துட்டு வந்திருக்கோம். ஏங்க, அதை பிரிச்சு காமிங்க. எனக்கு ஒன்றும் புரியலக்கா. நீங்க கொடுத்த நகையை கொண்டு போய் தான் அடமானம் வச்சேன். ரவுடி பேபி, கீழேயும் இல்ல இங்கேயும் இல்ல, எங்க போயிருப்பாங்க?
ரவுடி பேபி, ரவுடி பேபி, மம்மி. பர்மா பொம்மை என்ன வீட்ல யாருமே இல்ல? ஏன் நான் இருக்கேன்ல. நீ ஓ, அண்ணிய கேக்குறியா? அண்ணிய மட்டும் கேட்கல, அம்மா எங்க? அவங்களும் வீட்ல இல்ல. பெரியம்மா காலையிலேயே கோவிலுக்கு போயிட்டாங்க. அண்ணி காலையில எங்கேயோ போனாங்க, இன்னும் வரல. காலையில கிளம்பி போனாங்களா? எங்க போனாங்க? என்கிட்ட சொல்லாம அப்படிலாம் போக மாட்டாங்களே. தெரியலண்ண. கதிர் கூட அண்ணி ஏதோ முக்கியமான வேலை சொன்னாங்கன்னு கிளம்பி போயிட்டான். அவனும் இன்னும் வரல. இவகிட்ட பேசுறதெல்லாம் வேஸ்ட். நீ வா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம். மா, நீ எதுக்குமா போலீஸ் ஸ்டேஷன் வர? நீ இங்கே இரு, நான் போய் அவங்களை கூட்டிட்டு வரேன். சௌமியா, மேலே என் ஃபோன் இருக்கு, எடுத்துருவா. நான் வெளில இருக்கேன். சரிண்ண. ஏன் தான் இப்படி எல்லாம் பண்ணி தொலைறியோ தெரியல. மா, தப்பு பண்ண உங்களை விட்டுட்டு என்ன தேடிட்டு இருக்க? ஏதாவது பேசுன அரைஞ்சிருவேன், பாத்துக்க. இத தாண்ட நான் எதிர்பார்த்தேன். உன் பொண்டாட்டிக்கு ஒண்ணுனா அப்படியே பதறிடுவியே. சொல்லுடா. அக்கா, உடனே கிளம்பி ஸ்டேஷனுக்கு வா. நான் எதுக்கு தேவையில்லாம போலீஸ் ஸ்டேஷன் வரணும்? நீ தானே கம்ப்ளைண்ட் கொடுத்த, அப்ப நீ தான் வரணும். பிரபு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன் வரதுக்கெல்லாம் எனக்கு இப்ப டைம் இல்ல. இப்ப நீ கிளம்பி இன்னும் 10 நிமிஷத்துல இங்க இருக்க. இல்லன்னா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது.